ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து கினமெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த சேனலோட அவேர்னஸ் வந்து கொடுங்க. என்னோட வெப்சைட் usatamizhan.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் வளர்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கினமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்னும் சர்வசாதாரணமாக வந்து புரிஞ்சிடும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம். அந்த டேர்ம்க்கு அர்த்தம் வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மோஷனில் இருக்குது இல்லை மோஷனில் இல்லை, அது கூட அசோசியேட்டட் ஃபோர்ஸஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் வந்து மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு டாபிக். அந்த மெக்கானிக்ஸில் வந்து ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து கினமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து டைனாமிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ரெண்டுத்துக்கு வந்து வித்தியாசம் வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக வந்து நவராது, அது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் அப்படின்வோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மோஷனுக்கு வந்து போயிடும். அதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது ரெண்டுமே வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ஸ். என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் பண்ண வைக்கிறோம். அப்படிங்கிற போது என்னன்னா, நம்ம இதை ரெண்டா பிரிச்சிடறோம். நம்ம ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள், அப்புறம் ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகும்போது நடக்கிற விஷயங்கள், அப்படி நம்ம ரெண்டும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து கினமெட்டிக்ஸ் டைனமிக்ஸ் அப்படின்றோம். டைனமிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன ஃபோர்ஸ் கொடுக்கணும், இல்லை என்ன டார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து டைனமிக்ஸ். அதுதான் வந்து நான் அந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், அப்புறம் செகண்ட் லா ஆஃப் மோஷன், தேர்ட் லா ஆஃப் மோஷன், அந்த லாஸ் ஆஃப் மோஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா டைனமிக்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். எதனால வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து டிராவல் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நியூட்டன் வந்து அது தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ கினமெட்டிக்ஸ்ன்றது அதுக்கப்புறம் நடக்குது. என்னன்னா, ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கிளப்பி விட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் ஆகுது. அப்படின்ற போது என்னன்னா, இப்போ என்ன இங்கே வந்து என்ன சயின்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்து கினமெட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கிளப்பி விட்டீங்க. இப்போ கார் நம்ம காரில் போனோம் அப்படின்னா, நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கார் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம அதை விட்டுட்டு, அது வந்து டைனமிக்ஸ் பார்ட். நம்ம கினமெட்டிக்ஸ்ல வந்து அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்ற போது உங்களுக்கு வந்து 3 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டலாக போகும், இல்லை அது வெர்டிக்கலாக போகும், இல்லை அது ரெண்டும் மிக்ஸ்டாக போகும். அப்படின்றத 3 பாசிபிலிட்டி மட்டும் தான் வந்து உங்களால் போட முடியும். ஹரிசாண்டலாக போகிறது ஓகே, வெர்டிக்கலாக போகிறது ஓகே. அது என்ன ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மிக்ஸ்டாக போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ ஹரிசாண்டலாக போகிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஹரிசாண்டலாக போகும். இப்போ வெர்டிக்கலாக போகிறதுக்கு வந்து ஒரு ராக்கெட் ஒன்று வச்சுக்கலாம். ராக்கெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அது வெர்டிக்கலாக போகும். ஆனால் இது ஹைப்ரிடாக ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக போகிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு பந்தை எடுத்து நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது ஹரிசாண்டலாகவும் போகுது, வெர்டிக்கலாகவும் போகுது. என்னன்னா பந்து வந்து மேலே போகும், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வரும். அது வந்து என்னன்னா அது ரெண்டுமே அட் அ டைம் வந்து ஹரிசாண்டலும் போகுது, வெர்டிக்கலாகவும் போகுது. இதை வந்து நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் மோஷன் இருக்கு, வெர்டிக்கல் மோஷன் இருக்கு, அப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்கு. இது 3 பற்றியும் பேசுறது தான் வந்து கினமெட்டிக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த கினமெட்டிக்ஸ் புரியறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அடிப்படையான டெர்மினாலஜிஸ் எல்லாம் நம்ம வந்து ஹேஷ் அவுட் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து என்னன்னா, டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இது ரெண்டுத்துக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியணும். இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு கூகுள் மேப்ஸ் எடுத்துங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுட்டிங் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு ரவுட்டிங் வந்து போட்டு கொடுத்துரும். அப்போ உங்களால் கால்குலேட் பண்ண முடியும் எவ்வளோ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்ணுறது தான் வந்து டிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு சென்னையிலேருந்து ட்ரிச்சி போகணும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுற டிஸ்டன்ஸும், ட்ரிச்சிலேருந்து சென்னை வரணும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுற டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த டைரக்ஷனில் போனாலும் அது சேமாக தான் இருக்கும். அதனால் இப்போ டைரக்ஷன் வந்து முக்கியமாக இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறோம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான், இன்னொரு விதத்துலேருந்து பார்த்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் அப்படின்ற போது அது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா அது வந்து டைரக்ஷன் வந்து அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வேறு விதமான ரவுட் போட்டாலும் அதுவும் வந்து ஒரு மெஷர்மெண்ட் தான். அதனால் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்ன அப்படின்னா,
இப்ப நீங்க ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போம்போது, நீங்க அந்த மாரி ரவுண்ட் அடிச்செல்லாம் போகாம, டைரக்ட்டா நீங்க வானத்துல பறந்து போற மாரி நீங்க ஒரு ஒரு இமேஜினேஷன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ரவுட்டா இருக்கும். அதுதான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறோம். இப்ப டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு வந்து என்னன்னா, ஒரு டைரக்ஷன் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து சொல்லணும். நீங்க எங்கருந்து டிஸ்பிளேஸ் ஆகுறீங்க அப்படின்றது நீங்க சொல்லணும். நீங்க வந்து சென்னையிலருந்து திருச்சிக்கு போறீங்களா? அந்த டிஸ்பிளேஸ்மென்ட். அப்புறம் திருச்சியிலருந்து சென்னைக்கு வரீங்களா? அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு காமிக்கிறது தான் வந்து நம்ம வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறோம். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா, ஒரு மெஷர்மென்ட் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுது. டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து இதுக்கு நடுவுல வந்து எவ்வளோ ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். இப்ப நீங்க கேட்கலாம், டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நான் வந்து சென்னை டூ திருச்சி போனாலும், திருச்சி டூ சென்னை வந்தாலும் சேமா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சேமா தான் இருக்கும். ஆனா நீங்க என்னன்னா, நீங்க சொல்றீங்க நான் இந்த டைரக்ஷன்ல தான் போறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுனால அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இன்னும் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து குழப்பமா இருந்ததுன்னா, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். அத வச்சு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து சென்னை டூ திருச்சி வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு போறது அந்த சினாரியோ விட்டுட்டு, அத கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். இப்ப நீங்க வந்து திண்டிவனத்துல இருக்கீங்க. சரிங்களா? இப்ப திண்டிவனம் வந்து சென்னையும், அப்புறம் திருச்சிக்கும் நடுவுல வந்து இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, திண்டிவனத்துலருந்து உளுந்தூர்பேட்டை போறீங்க. அப்புறம் உளுந்தூர்பேட்டையிலருந்து நீங்க செங்கல்பட்டு வரீங்க. அப்படின்னா, உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து திண்டிவனத்துலருந்து நீங்க உளுந்தூர்பேட்டை போனீங்க. அது ஒரு டிஸ்டன்ஸ். அப்புறம் உளுந்தூர்பேட்டையிலருந்து செங்கல்பட்டு போறீங்க. அது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். நீங்க எத்தன வாட்டி ரவுண்ட் அடிச்சு அதுக்கு நடுவுல போயிட்டு, போயிட்டு வந்தாலும் வந்து அதுதான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்றோம். ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட்றது என்ன அப்படின்னா, நீங்க ஆரம்பிச்ச இடம் வந்து திண்டிவனம். இப்போ நீங்க உளுந்தூர்பேட்டை போறீங்க அப்படின்னா, உங்களோட டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் தான். அதுதான் வந்து மெஷர்மென்ட். ஏன்னா, நீங்க அந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் வந்து நீங்க போயிருக்கீங்க. அது டிஸ்பிளேஸ்மென்ட். இப்ப நீங்க உளுந்தூர்பேட்டையிலருந்து நீங்க செங்கல்பட்டு வந்துட்டீங்க. அப்பன்னா உங்களோட டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து என்ன? நீங்க ஆரம்பிக்கிறது திண்டிவனத்திலிருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து என்னன்னா, நீங்க நெகட்டிவ் சைட்ல போயிருக்க அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். நீங்க உளுந்தூர்பேட்டை போகும்போது அது பாசிட்டிவ் சைடு. நீங்க செங்கல்பட்டு வரும்போது அது நெகட்டிவ் சைட்ல வந்திருக்கீங்க. அப்பன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து குடுக்கும். ஸோ இப்ப நீங்க டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் என்னன்னா, டிஸ்டன்ஸ் வந்து நீங்க எத்தன முறை நீங்க கிராஸ் பண்ணாலும் வேல்யூ ஆட் ஆயிட்டே போகும். ஏன்னா நீங்க வந்து பிசிக்கலாவே வந்து அந்த டிஸ்டன்ஸ வந்து நீங்க வந்து கவர் பண்ணீங்க. ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது நீங்க ஒரு இடத்துல இருக்கும்போது எவ்வளவு நீங்க நகர்ந்து போயிருக்கீங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்றது தான் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க நீங்க வந்து நீங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட்டா ஒரு நான் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கேன், டிஸ்பிளேஸ் ஆயிருக்கேன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம பைத்தாகரஸ் தியரம் மாரி ஒரு சில தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். அத யூஸ் பண்ணி நீங்க வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்த வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்ப பைத்தாகரஸ் தியரம் பார்த்தீங்கன்னா, A² + B² = C² அப்படின்னு வருது. அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து ஏவா இருக்கும். நீங்க பிக்கு டிராவல் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் சிக்கு போயிடுவீங்க. அப்போ நடுவுல இருக்கிறது தான் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். நீங்க வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ தூரம் நீங்க டிஸ்பிளேஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஏன் நம்ம வந்து ஸ்கேலார் அண்ட் வெக்டார் சொல்றோம் அப்படின்னு. இப்ப டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம பார்த்த மாரி வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இது 2த்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அப்புறம் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஆனா 2மே வந்து ஒரே மாரியா தான் இருக்கும். இப்ப ஸ்பீட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்பீட்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு திண்டிவனத்துல இருந்து உளுந்தூர்பேட்டை வந்து என்ன டைம்ல நீங்க வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ என்ன ரேட்ல நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஸ்பீட் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்பீட் வந்து நீங்க திண்டிவனத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை போனாலும் அந்த மெஷர்மென்ட் ஸ்பீடு தான். அதே மாரி திண்டிவனத்துலேருந்து செங்கல்பட்டு போனாலும் அது வந்து ஸ்பீடு தான். அதுக்கு வந்து என்னன்னா, நீங்க என்ன டைரக்ஷன் போறீங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க எந்த டைரக்ஷன்ல போனாலும் வந்து நீங்க என்ன ரேட்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டா போய் நீங்க போய் அங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஸ்பீட் அப்படிங்கிறோம். இப்ப வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து நீங்க ஸ்டார்ட்டிங் பொசிஷன் திண்டிவனத்திலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்க. அப்பன்னா அது வெலாசிட்டி வந்து உங்களோட ஸ்பீடு அப்புறம் டைரக்ஷன் சேர்த்தோம் அப்படின்னா, அது வெக்டார் குவான்டிட்டி. அது வந்து வெலாசிட்டி அப்படிங்கிறோம். இதே நீங்க ரிவர்ஸ்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி. ஏன்னா, நீங்க வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும்போது அத நம்ம பாசிட்டிவா வச்சுக்கலாம். இதே வந்து நீங்க வந்து அதே ஸ்பீட்ல வந்து நீங்க வந்து ரிவர்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறோம். இப்போ இத ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ரோட்ல போகும்போது நீங்க ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ஆப்போசிட்ல ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஆப்போசிட்ல வரும்போது என்னன்னா, அவங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து வர மாரி இருக்கும். அப்பன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வெலாசிட்டிய வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ 2 காருக்கும் வரும்போது நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தா, அது நம்ம வந்து ஃபாஸ்ட்டா வந்து அந்த கார வந்து நம்ம மீட் பண்ணிருவோம். இதே நீங்க டிராவல் பண்ற டைரக்ஷன்ல இன்னொரு கார் வந்து போகுதுன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு ஸ்பீட்ல போறீங்க. இன்னொரு கார் வந்து ஒரு ஸ்பீட வந்து நம்ம ஜாஸ்தியா கொஞ்சம் குடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியாது. 2 பேரும் வந்து என்ன அவன் அவன் ஸ்லோவா போறான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க 100 கிலோமீட்டர்ஸ்ல போவீங்க. அவர் வந்து 105ல போவாரு. ஆனா உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து அத சப்ட்ராக்ட் பண்ணிருவோம். ஏன்னா நம்மள
நம்மள பொறுத்தவரை வந்து வெலாசிட்டி டிஃபரன்ஸ் வந்து அங்க வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு ஸ்பீட்ல போறாரு, நீங்க ஒரு ஸ்பீட்ல போறீங்க. ஸோ வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெலாசிட்டி நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம டைரக்ஷன வந்து நம்ம கணக்குல எடுத்துப்போம். அப்போ வந்து என்னன்னா, சில டைம் வந்து அது பாசிட்டிவ் நம்பரா இருக்கும், இல்ல நெகட்டிவ் நம்பரா இருக்கும். ஆனா ஸ்பீடு போகும்போது உங்களுக்கு வந்து டைரக்ஷன் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. என்ன ரேட்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். இப்ப இங்க தான் வந்து நம்ம ஆக்ஸலரேஷன் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி வந்து கொண்டாடுறோம். ஆக்ஸலரேஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த வெலாசிட்டிய வந்து எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறோம். அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம ஆக்ஸலரேஷன் அப்படின்னுவோம். இப்ப ஸ்பீடுங்கிறது என்ன? நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ரேட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்றது தான் வந்து ஸ்பீடு. ஆனா வெலாசிட்டி வந்து என்னன்னா, அதே ஆப்ஜெக்ட் என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு, என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்றது வந்து வெலாசிட்டி. அதனால அந்த வெலாசிட்டி வந்து வெக்டர் குவான்டிட்டி ஆயிடுது. இப்போ ஆக்ஸலரேஷன்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம அந்த வெலாசிட்டிய வந்து என்ன ரேட்ல வந்து வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்றது தான் வந்து ஆக்ஸலரேஷன். இப்போ நீங்க வந்து ஒரு வெலாசிட்டி ஒரு 80ன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த வெலாசிட்டி 80 வந்து நம்ம வந்து 90யா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன ஆக்ஸலரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்றது கம்மியா தான் இருக்கும். இதே வந்து நீங்க வந்து 0ல இருந்து 100க்கு போணும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இப்ப அப்பன்னா நீங்க எவ்வளோ ஆக்ஸலரேஷன் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதே நீங்க ஆல்ரெடி வந்து 60ல போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து 70ல போணும் அப்படின்னு வச்சுக்கலாம் காரு. அப்பன்னா உங்களோட ஆக்ஸலரேஷன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த வெலாசிட்டி வந்து நம்ம இருக்கோம். அந்த வெலாசிட்டி ரேட்ட நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தான் ஆக்ஸலரேஷன் குடுக்கணும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டெர்மினாலஜிஸ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு. இப்போ நம்ம கினமேட்டிக்ஸோட கான்செப்ட் வரும். இப்போ கினமேட்டிக்ஸ் கான்செப்ட் வந்து என்ன? நம்மளுக்கு வந்து ஹாரிசான்டல் மோஷன் இருக்கு, வெர்டிகல் மோஷன் இருக்கு, அப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்கு. இப்போ ஹாரிசான்டல் மோஷன்ல வந்து நீங்க ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும்? உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வேணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மென்ட் வேணும். இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ இந்த ஹாரிசான்டல் மோஷனோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மென்ட் அப்புறம் இந்த ஆக்ஸலரேஷன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்பன்னா உங்களுக்கு 2 வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா, ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா, எல்லா ஈக்குவேஷனும் வந்து இத வச்சு தான் வந்து இருக்கு. நீங்க ஹாரிசான்டல் மோஷன்ல வந்து எங்க ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல இருக்கு, என்ன வெலாசிட்டில இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி என்ன டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு. என்ன குடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு யூசுவலா வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து குடுத்துருவாங்க. இந்த ஆப்ஜெக்ட்டோட ஸ்பீட் வந்து இது அப்படின்ற அந்த ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து குடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து மாறாது. டைரக்ஷன் வந்து அது டிபெண்டன்ட் கிடையாது. ஆனா அந்த வெக்டர் குவான்டிட்டி தான் வந்து டிபெண்டன்ட்டா இருக்கிறதுனால வந்து என்னன்னா, டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து சில டைம் அது பாசிட்டிவ் நம்பரா வந்துரும், இல்ல நெகட்டிவ் நம்பரா வந்துரும். அதனால தான் வந்து என்னன்னா, சில ஃபார்முலாஸ் வந்து ட்ரிக்கா போயிடும். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாரி இந்த வெலாசிட்டியோட சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்டோட சேஞ்சஸ் அது எப்படி மெஷர் பண்ணுது அப்படின்றது தெரியணும். அது மாரி தெரிஞ்சது அப்படின்னா, உங்களால துல்லியமா சொல்ல முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணும்போது என்ன பொசிஷன் இருக்கும். அதே மாரி 2 ஆப்ஜெக்ட் ஒண்ணா டிராவல் பண்ணும்போது என்ன பொசிஷன்ல இருக்கும். இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு டைம்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அது 2மே எந்த இடத்துல வந்து மீட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து இத சுத்தி தான் இருக்கு. அதனால தான் அந்த பேசிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஈக்குவேஷன்னாலும் சால்வ் பண்ணிடலாம். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்க பிராக்டிகலா யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட இந்த பிளானெட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எர்த் ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, ஜூபிட்டர் எங்க இருக்கு அப்படிங்கிறது இந்த கால்குலேஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த எந்த ஆர்பிட்ல எந்த பொசிஷன்ல இருக்கு. இப்போ ஜூபிட்டர் கம்பேர் பண்ணும்போது சாட்டர்ன் எங்க இருக்கு அப்படின்றது நம்ம கரெக்ட்டா வந்து சொல்ல முடியும். இன்னொன்னு வந்து நம்ம இங்கருந்து நம்ம மார்ஸ்க்கு வந்து ராக்கெட் அனுப்புறோம். நம்ம மார்ஸ்க்கு போய் எப்ப போய் ரீச் ஆவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் மோஷன் வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ நம்ம சேஞ்ச் பண்ணணும், எப்படி நம்ம அந்த வெலாசிட்டி டிஃபரன்ஸ வந்து கால்குலேட் பண்ணி எப்படி கரெக்ட்டா போய் அங்க மீட் பண்றது அப்படிங்கிறது இந்த கால்குலேஷன்ஸ் தான் வந்து இது வந்து உழுது. இப்போ வெர்டிகல் மோஷன்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து கீழ இருந்து மேல போலாம், இல்ல மேல இருந்து கீழ விழலாம். இந்த ஸ்டேட்ல தான் போகும். இப்போ இதுல ஒரு அடிஷனல் விஷயமா வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்னா, இதுல வந்து கிராவிட்டின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. இப்போ ஹாரிசான்டலா போற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் ஏதாவது குடுத்து, அப்புறம் அந்த ஆக்ஸலரேஷனா வந்து மாறி, அப்புறம் அதுக்கு நம்ம வெலாசிட்டி வந்து குடுத்துரும். இப்போ நம்ம வெர்டிகலா போகும்போது நம்ம இனிஷியல் ஸ்டேட் அதாவது கிரவுண்ட்ல இருந்து நம்ம மேல போகணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆக்ஸலரேஷன் குடுத்து, நம்ம ஃபோர்ஸ் குடுத்து, அதுக்கப்புறம் வெலாசிட்டி குடுத்து நம்ம வந்து மேல ஏத்திருவோம். ஆனா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராவிட்டின்னு ஒரு விஷயமும் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்பன்னா நம்ம வந்து அதையும் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். ஸோ ஆக்ஸலரேஷன் டியூ டூ கிராவிட்டி அந்த ஆக்ஸலரேஷன் ஒரு கம்போனன்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பந்து நீங்க மேல தூக்கி போட்டீங்கன்னா, அது மேல ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழ வரும்போது என்னன்னா, அந்த வெலாசிட்டி வந்து இந்த ஆக்ஸலரேஷன் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்பன்னா அந்த வெலாசிட்டியோட நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழ வர. ஸோ வெர்டிகல்ல வந்து உங்களுக்கு மேல போறதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன், அப்புறம் கீழ வரதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன். இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலா மேல போகும்போது என்னன்னா, அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அதே ஆப்ஜெக்ட் வந்து கீழ வந்தது அப்படின்னா, நம்ம அந்த கிராவிட்டி வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூவா எடுத்துக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெர்டிகல் மோஷன் வந்து உங்களால ஈஸியா வந்து கால்குலேட் பண்ண முடியும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு. இந்த கினமேட்டிக்ஸ்ல வந்து வெலாசிட்டி வந்து நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கும் போது வந்து வெலாசிட்டி 0 இல்ல இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஏன் அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும்போது வெலாசிட்டி வந்து எப்பயுமே வந்து ஒண்ணும் இருக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து வெலாசிட்டி வந்து வேல்யூவே கிடைக்கும். அதனால வந்து என்ன நீங்க யூசுவலா வந்து வெலாசிட்டி 0 இல்ல வெலாசிட்டி ஃபைனல் அப்படின்னு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும்போது 0 வெலாசிட்டி. ஆனா அந்த ஆப்ஜெக்ட்டோட மோஷன் பொறுத்து வந்து வெலாசிட்டி வந்து ஆட் ஆகலாம், இல்ல சப்ட்ராக்ட் ஆகலாம். அப்படின்றபோது ஃபைனலா நீங்க வெலாசிட்டி கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கணும். அது வந்து எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுமா, சப்ட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு. நம்ம அந்த திண்டிவனம் டூ உளுந்தூர்பேட்டை அதுக்கப்புறம் அந்த செங்கல்பட்டு போற எக்ஸாம்பிள் பார்த்தோம். எப்படி வந்து நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நம்ம எப்படி கழிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அதே மாரி தான் வந்து வெலாசிட்டியும் வந்து என்னன்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து மேல போதா, கீழ போதா அப்படின்ற அந்த இல்ல 2 ஆப்ஜெக்ட் வந்து பேரலலா போதா, இல்ல ஆப்போசிட்ல போதா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த கால்குலேஷன்ஸ்ல வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதனால தான் வந்து இந்த இனிஷியல் வெலாசிட்டியும் அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி இத கால்குலேட் பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா ஸ்பீடு அந்த ஸ்கேலார் குவான்டிட்டில வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு வருவோம். ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஹாரிசான்டல் மோஷனும் இருக்கு, வெர்டிகல் மோஷனும் இருக்கு. அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். அது நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். நம்ம வந்து ஒரு பந்த தூக்கி போட்டோம் அப்படின்னா, அது நம்ம ஹாரிசான்டலா தான் போடுறோம். ஆனா போடும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிகல் நம்ம என்ன ஆங்கிள்ல போறோம் அது பொறுத்து இருக்கு. அது வந்து வெர்டிகலா போதா, இல்ல வெறும் ஹாரிசான்டலா போயிட்டு அதுக்கப்புறம் வெர்டிகலா அது மாறுதா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கணக்குல எடுக்க வேணாம். நம்ம வந்து அத விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு கிரிக்கெட் பால் போடுறாங்க. நீங்க வந்து அடிக்கிறீங்க. அப்பன்னா அந்த பால் வந்து உங்க உங்க பேட்லேருந்து அந்த பால் வந்து கிளம்பும்போது எப்படி கிளம்புது? அதெல்லாம் ஒரு ஆங்கிள்ல கிளம்பும். அப்பன்னா நீங்க வந்து ஒரு வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வெலாசிட்டிய வந்து ஆட் பண்ணிறீங்க. அதுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து மேல பால் ஃபர்ஸ்ட் மேல போகும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து 6 ரன்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் மேல தான் கிளம்பும். அப்போ அது நீங்க ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பாராபோலா கர்வா வந்து முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அங்க தான் வந்து கிராவிட்டி வந்து புல் பண்றதுனால, கிராவிட்டிய நீங்க பீட் பண்ணிட்டு மேல போயிட்டீங்க அப்படின்னா, அப்பன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ. அதுக்கப்புறம் நீங்க கிராவிட்டி வந்து நீங்க புல்னால கீழ வரீங்க அப்படின்னா, அது வந்து நெகட்டிவ் வேல்யூ ஆயிடும். அப்புறம் நம்ம வந்து டிஸ்டன்ஸும் வந்து நம்ம கவர் பண்றோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க கிரிக்கெட் பால்ல நீங்க 6 அடிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டேடியம்ல வந்து எந்த டைரக்ஷன் போனாலும் அது ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஆனா, டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து உங்களால கால்குலேட் பண்ண முடியும். அந்த பால் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த கரண்ட் வெலாசிட்டியும், அதுக்கப்புறம் எவ்வளோ பொசிஷன் மாறி இருக்கு அப்படிங்கிறத அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ட வந்து நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியும். ஏன்னா, இப்போ நீங்க ஹரிசான்டலா வந்து ஒரு விஷயத்த வந்து போடும்போது, இப்போ கிரிக்கெட் பால் மாரி அந்த டைம்ல வந்து அது ஹரிசான்டல் அந்த அந்த கர்வ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஹரிசான்டலா போறது ஹரிசான்டலா தான் போயிட்டு இருக்கும். ஏன் நம்மளுக்கு வந்து அது கர்வா தெரியுது அப்படின்னா, ஏன்னா வந்து வெலாசிட்டி மாறுறதுனால தான் வந்து அது கர்வா வந்து மாறுது. ஒருவேளை இப்போ வந்து நீங்க வந்து கிராவிட்டியோட எஃபெக்ட்டே இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பன்னா உங்களுக்கு வந்து அந்த புல் இல்லாதனால பால் வந்து போயிட்டே தான் இருக்கும். அந்த ஹரிசான்டல் மோஷன் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். எப்போ வந்து அந்த ஹரிசான்டல் மோஷன் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னா, அந்த வெலாசிட்டி கர்வ் வந்து மாறி அது கிராவிட்டி எஃபெக்ட்னால வந்து 0 வெலாசிட்டி வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அப்பதான் வந்து நம்ம அந்த பாராபோலா கர்வ வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். இது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு யாராவது கிரிக்கெட் பிளேயர் டெண்டுல்கர் வந்து ஒரு 6 அடிக்கும்போது அந்த வீடியோ போய் பாருங்க. எப்படி அவர் பேட்ல இருந்து கிளம்புது அந்த பாலு. கிளம்பி அது எப்படி ஒரு பாராபோலாவா வந்து மாறுது. எப்படி வெலாசிட்டி வந்து இன்கிரீஸ் ஆயி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னு. இப்போ இங்க தான் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப ஆரம்பிக்கும்போது 0 வெலாசிட்டி. நம்மளோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன? அந்த கிரிக்கெட் பால்ல நம்ம 6 அடிக்கும்போது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து கூட்டி கழிக்கணும். அப்பதான் வந்து நீங்க ஃபைனல் வெலாசிட்டி வந்து கால்குலேட் பண்ண முடியும். இல்ல ஒரு பாயிண்ட்ல வந்து காமிச்சு, ஓகே இந்த பால் வந்து இந்த பொசிஷன்ல வந்து எவ்வளவு வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க வந்து எங்க ஆரம்பிச்சதோ அந்த வெலாசிட்டி எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல இருக்கோ அந்த பாயிண்ட்ல வந்து அது அப்போ என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க வந்து அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எவ்வளவு வெலாசிட்டி அந்த பால் வந்து அந்த மொமெண்ட்ல இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க வந்து இது ஃபன் எக்ஸர்சைஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை ஃபார்முலா வச்சு தான் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல என்ஹான்ஸ் பண்றாங்க. இப்போ பாஸ்கெட் பால் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாஸ்கெட் பால வந்து நீங்க பந்து எந்த ஸ்பாட்ல இருந்து போட முடியும். ஆனா கரெக்ட்டா அந்த கூடைக்குள்ள போகுமா அப்படின்னா, அது வந்து நம்ம இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் வச்சு தான் வந்து கால்குலேட் பண்றாங்க. அப்பதான் என்னன்னா, என்ன ஆங்கிள்ல வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த வெலாசிட்டி டிஃபரன்ஸ் எல்லாம் கழிச்சு கரெக்ட்டா வந்து அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். நீங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த கூடைக்கு போட்டா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். இப்போ ஆனா நீங்க என்ன ஆங்கிள்ல போடணும். அப்பன்னா எவ்வளோ வெலாசிட்டி நம்ம ஆட் பண்ணி குறைச்சா கரெக்ட்டா வந்து அந்த கூடையில போய் விழும்.
எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் நம்ம வந்து ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டாக அந்த கூடையில் விழணும் அப்படின்னா நீங்கள் என்ன வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூடையில் தான் வந்து எண்ட் பாயிண்ட் அப்படின்றது. அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த பேஸ்கெட் பாலில் வந்து எப்படி வந்து கரெக்டாக அந்த கூடையில் போகிறது அப்படின்றது அவங்க எந்த ஸ்பாட்டில் நிற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த ஹரிசாண்டலாக தான் பாலை புஷ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆங்கிளில் புஷ் பண்ணுறதுனால அந்த வெலாசிட்டி டிஃப்ரென்சஸ்லாம் கழிச்சு கிராவிட்டி எஃபெக்டில் போயிட்டு அந்த கூடையில் வந்து விழும். சரி, இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், முடிஞ்சால் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு மலை மேலே நின்றுட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன ஹில் வச்சுக்கலாம். இப்போ உங்கள் கையில் வந்து 2 பந்து இருக்குது. அந்த பந்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பந்து வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே போடுறீங்க, அது வந்து கீழே போய் விழுது. இன்னொரு பந்து வந்து என்னென்னா நீங்கள் தூக்கி போடுறீங்க, அதுவும் போய் கீழே விழுது. இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ 2மே ஒரே டைம்ல நீங்க பண்றீங்க. நீங்க கீழ போடுறது டைரக்ட்டா, அப்புறம் வந்து தூக்கி போடுறது ஒரே டைம்ல வந்து பண்றீங்க. இப்போ 2 பந்தும் வந்து ஒரே டைம்ல வந்து கீழ விழுமா? இல்லாட்டி வேற வேற டைம்ல வந்து கீழ விழுமா? அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். இப்போ ஒரே டைம்ல வந்து கீழ விழும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது ஏன்? வேற வேற டைம்ல வந்து விழுது அப்படின்னா, அது ஏன்? அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷனா இருக்கும். சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். கினமேட்டிக்ஸ்னா என்ன? அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் வந்து இந்த நாலேட்ஜ் எல்லாம் வந்து கெயின் பண்ணிக்கிட்டும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டிலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க நிறைய நாலேட்ஜை வந்து வளர்த்துக்க முடியும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.